ஞாபகம் வச்சுருங்க, இன்னும் எழுது ஞாபகம் வச்சுருங்க. என்ன நடந்தாலும் சரி நிதானமா இருங்க. ஏதோ என்ன பிரச்சனை ஏதோ வந்துட்டு வீட்டில் அப்பா அம்மா திட்டுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நிறைய விஷயம் என்ன நடக்குன்னா பிள்ளை வந்து அப்பா அம்மா சொல்றதை நினைச்சு கோவப்பட்டு ஏதோ ஒன்று எசு ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கு எந்த விஷயத்துக்குமே எந்த சம்பவத்துக்குமே உடனே ரியாக்ட் பண்ணாங்க. எது நடந்தாலும் சரி, ஒருவன் அடிச்சிட்டா கூட உடனே திருப்பி அடிக்க நினைக்காது. எதுக்கு அடிச்சான், ஏன் அடிச்சான் அப்படி யோசிச்சு ஏதோ ஒரு காரணம் எடுக்கணும். அதுக்குள்ள சும்மா எவ்வளவு வந்து அடிச்சுட்டு போக மாட்டான். நீ உடனே ரியாக்ட் பண்ணா ரியாக்ஷன் அது வேற மாதிரி விளைவை தான் உருவாக்கும். நீ அதை வந்து உள்வாங்கி இந்த கேள்விகளை உனக்குள்ள கேட்டுட்டு போனா நீ நல்லா பக்குவப்படுவ. புரியுதா சொல்றது? வெறுமனை பார்த்தா கல்லாதான் இருக்கும். சிப்பி அடிக்கிற அடியை வாங்கதான் சிலையா மாறுது, அப்படித்தானே? அப்ப நீ அது அடி இல்லை, அனுபவம். சரியா? அதனால ஒவ்வொரு விஷயமே நீ பார்க்கிற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு சூழ்நிலை, நீ கடந்து போற ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவமா எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பாடு ஒரு சில விஷயம் சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்றோம், அப்படிதானே? சாப்பிட்றோம், நீ சாப்பாடு என்ன பண்ணா தூரத்துக்கு போட்டுறோம், அப்படிதானே? சாப்பாட்டுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? சாப்பாடு சும்மா வந்துடுதா? எப்படி வருது சாப்பாடு? சாப்பாடு சும்மா வந்துடுமா? சும்மா வந்தமா சாப்பாடு எப்படி வருது? சாப்பாட்டுக்கு பின்னாடி அப்பா அம்மாவோட உழைப்பு இருக்கு, அதுக்கு பின்னாடி அரிசி இருக்கு, அரிசிக்கு பின்னாடி விவசாயி இருக்காங்க, விவசாயிக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவரோட உழைப்பு இருக்கு, வேர்வை இருக்கு, தண்ணீர் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம சாதாரணமா தூக்கி போட்டு போயிடுறோம். மரம் எடுக்கலாம், ஒரு மரம் இருக்குது, ஒரு பெரிய மரமா வளர்ந்து இருக்குது, வெறும் மரமா தான் நமக்கு தெரியுது. அந்த மரத்துக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? அந்த மரம் வச்சவர், தண்ணி ஊற்றுனவர், வளர்த்தவர், ஆடு மாடு கடிக்காம பாதுகாத்தவர், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயத்திலுமே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தேடுங்க, நீங்க அதை தேடி போங்க. அதை தேடதான் உனக்குள்ள அறிவு வளரும். சரியா? வெறும் படிப்பு மட்டும் அறிவு கிடையாது. நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம படிச்சு வந்து மார்க் எடுத்து வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இல்ல, எங்கெல்லாம் படிக்கலாம், வீட்டுக்கு வாங்க படிக்கலாம். ஆனா ஸ்கூலுக்கு வருதுன்னா நல்லா மனிதன் நம்ம மாறலாம். இங்க மட்டும் தான் நம்ம சூழ்நிலை கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. புரியுதா? அதனால எல்லாரும் இந்த கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா படிங்க. படிச்சு பெரிய பெரிய ஆட்களை வந்து உங்களால முடிஞ்சது உங்களை மாதிரி பெரிய பெரிய மாணவர்களை, நல்ல மாணவர்களை, மனிதர்களை உருவாக்க இப்பொழுது மனசுக்கு நினைச்சுக்கிடுங்க. சரியா? சரி, முடிஞ்சுதா? இல்ல புரிஞ்சுதா? டயர்டா இல்லையா? ரொம்ப போர் அடிக்கிறோம் இல்ல? சரி, இப்ப பயக்கமாக உங்களுக்கு